நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் நாரதர் பிரம்மதேவர் மிருத்யுவை படைத்து பிரஜைகளை கொல்ல ஏவியதை அகம்பனனுக்கு சொல்லியதுதான் சேவிக்கிருக்கின்றோம். ஸ்தானு, பிரபுவே, நான் இங்கு வந்த காரியம் பிரஜைகளின் படைப்புக்காக என்று தெரிந்து கொள்ளும். இந்த பிரஜைகள் உம்மால் படைக்கப்பட்டவைகள் அல்லவா? பிதாமகரே, இந்த பிரஜைகளிடத்தில் நீர் கோபிக்க வேண்டாம். தேவரே, உமது தேஜஸ் என்னும் தீயால் பிரஜைகள் எல்லாம் எரிக்கப்படுகின்றன. அவைகளை கண்டு எனக்கு தயை உண்டாகிறது. இந்த பிரஜைகளை பற்றி நீர் கோபிக்க வேண்டாம் என்று சொன்னார். அதற்கு பிரம்மதேவர், நான் கோபிக்கவில்லை. பிரஜைகள் இருக்கிற வேண்டாம் என்ற அந்த விருப்பமும் எனக்கில்லை. ஆனால் பூமிக்கு சுமையில்லாமல் இருக்க வேண்டிய அந்த நிலைக்காக சம்ஹாரம் விரும்பப்படுகிறது. எப்பொழுதும் பார்த்தால் துன்பமடைந்து, அதாவது எப்பொழுதும் அந்த பாரத்தால் துன்பமடைந்து அதனால் ஜலத்தில் மூழ்குகிற இந்த பூமி தேவியானவள் பிரஜைகளை அழிக்க வேண்டி என்னை தூண்டினாள். புத்தியால் பலவிதமாய் விசாரித்தும் வளர்ந்த இந்த பிரஜைகளின் சம்ஹாரத்திற்கு காரணத்தை நான் அறியாத போது எனக்கு சிரம் உண்டாயிற்று என்று சொன்னார். அதற்கு ஸ்தானு, தேவர்களுக்கு தலைவரே, நீர் அந்த அழிப்பதை விட்டுவிடும். கோபம் வேண்டாம். ஸ்தாவரங்களும் ஜங்கமங்களுமான பிரஜைகளை நாசம் செய்யவும் வேண்டாம். எல்லா குளங்களும் புல் பூண்டு யாவும் ஸ்தாவர ஜங்கமங்களும் 4 விதமான பிராணி கூட்டங்களும் ஆகிற எல்லா ஜகத்தும் அகாலத்தில் பற்றி கொண்டு சாம்பலாயின. தயை செய்யும். என்னால் இந்த வரன் கேட்கப்படுகிறது. இந்த பிரஜைகள் நசித்து விட்டால் எந்த விதத்திலும் திரும்பி வர மாட்டாது. ஆகையால் இந்த கோபத்தை உம்முடைய தேஜஸினாலே அடக்கி கொள்ளும். பிராணிகளுக்கு ஹிதத்தை செய்வதற்காக நன்மையில் விருப்பத்துடன் இந்த பிராணிகள் எல்லாம் எரிக்கப்படாமல் இருக்கும்படியான வேறு உபாயத்தை கருதும். பிரஜைகள் வம்சம் இல்லாமல் நாசமடைய வேண்டாம். நான் புத்திரனாக நினைக்கப்படுகின்றேன். என்னை சம்ஹாரத்தில் ஏவினால் நான் அசுரர்களுடன் சேர்க்கப்பட்டு தாபத்தை அடைவேன். லோகத்தின் நன்மையை விரும்பின உம்மால் தேவர்களின் மத்தியில் சேர்க்கப்பட்டிருக்கின்றேன். ஸ்தாவரமும் ஜங்கமுமான இந்த உலகம் உம்மிடத்திலிருந்து உண்டானதல்லவா? பிரஜைகள் மீண்டும் உண்டாகும்படி அருள் புரிய உம்மை வேண்டுகின்றேன் என்று சொன்னார். பிரம்மதேவர் ஸ்தானுவின் இந்த பேச்சை கேட்டபின் வாக்கையும் மனத்தையும் அடக்கி அந்த அக்னியை மீண்டும் தம் அந்தராத்மாவில் ஒடுங்கச் செய்தார். பிறகு உலகங்களில் பூஜிக்கப்படுகிறவரும் பகவானும் பிரபுவுமான பிரம்மதேவர் அந்த அக்னியை அடக்கி கொண்டு பிறப்பையும் இறப்பையும் உண்டு பண்ணினார். கோபத்தால் உண்டான அந்த அக்னியை அவர் அடக்கும் பொழுது கருப்பும் சிவப்புமான ஆடை உடுத்தவளும் கண்களின் நடுவில் கருத்தவளும் திவ்யமான குண்டலம் பூண்டவளும் திவ்யமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவளுமான ஒரு பெண் மகாத்மாவான அவருடைய எல்லா இந்திரியங்களிலிருந்தும் தோன்றினாள். இந்திரியங்களிலிருந்து வெளியில் வந்ததும் அவள் தென் திசையில் நின்றாள். உலகங்களுக்கு தலைவர்களான பிரம்மதேவர், ஸ்தானு 2 தேவர்களும் அந்த பெண்ணை பார்த்தார்கள். பூபதியே, அப்பொழுது உலகங்களுக்கு ஆதி காரணமும் ஈஸ்வருமான பிரம்மதேவர் அந்த பெண்ணை, ஓ மிருத்யுவே என்று அழைத்து, இந்த பிரஜைகளை கொல். கோபம் கொண்ட என்னால் சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்ற புத்தியுடன் நினைக்கப்பட்டாய் அல்லவா? ஆகையால் அறிவுள்ளவர்களும் அறிவினர்களுமான எல்லா பிரஜைகளையும் நீ சம்ஹாரம் செய்ய வேண்டும். பெண்ணே, வேற்றுமையின்றி நீ பிரஜைகளை சம்ஹாரம் செய். என் கட்டளையால் நீ பெரிய நன்மை அடைவாய் என்று சொன்னார். இவ்வாறு சொல்லப்பட்டவளும் தாமரை மாலை பூண்டவளும் சிறிய பெண்ணுமான மிருத்யு தேவியானவள் துக்கத்துடன் கண்ணீர் விட்டு கொண்டு மிகவும் சிந்தித்தாள். உலகபதியான பிரம்மதேவர் மானிடர்களின் நன்மைக்காக தம் கைகளால் அந்த தண்ணீரை ஏந்தி மீண்டும் வேண்டினார் என்பதோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.